இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஃபில் ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் அப்டேட் வரும். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இதில் வந்து காஃபில் வந்து பேட்டரி பேக்கப்போட ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதுதான் அதோட மாடல் நம்பரு. காஃப் வைஃபை ப்ளஸ் பேட்டரிங்கிறது அதோட மாடல் நம்பரு. இதில் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. பாக்ஸில் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. பவுச்சில் தான் அதோட பேட்டரி பேக்கப்போட இருக்க காஃப் இருக்குது. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ராடக்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு லேண்ட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிம்முக்கான ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு பவர் கொடுக்கறதுக்கான ஒரு 12 வோல்ட் 2 ஆம்ஸோ இல்லை 5 வோல்ட் 1 ஆம்ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் டிவைஸோட பேசிக் இன்டர்ஃபேஸ் எப்படின்னு பார்த்துட்டோம். இதில் என்னென்ன லைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் பின்னாடியே பாருங்கள் என்னென்ன லைட் இருக்குன்னு அதே போட்டிருக்காங்க. ஒரு பவருக்கான எல்இடி ஒன்று கொடுத்துருக்காங்க. 4G சிக்னல் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ளூ கலர் எல்இடி பிளிங்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பேட்டரி சார்ஜ் ஆகுது அப்படின்னாலும் ப்ளூ லைட் எரியும். பேட்டரி ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா க்ரீன் லைட் எரியும். பவர் ஆன் ஆகிடுச்சுன்னா ரெட் லைட் எரியும். என்னென்ன லைட் இருக்குது அப்படின்னு லைட் இண்டிகேஷன் எல்லாம் இந்த பாக்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடியும் பாருங்கள் அதுக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஜஸ்ட் வந்து பவர் மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கோம். அதனால் ரெட் கலர் மட்டும் எரியுது. நம்ம சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். வேறு என்ன இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பவுச்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பேட்ச் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த டிவைஸை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்பில்ட் பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரி வந்து 7 ஹவர்ஸ் பேக்கப் நிற்கும். 6லேருந்து 7 மணி வரைக்கும் பேட்டரி பேக்கப் நிற்கும் அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 12 வோல்ட் 2 ஆம்ஸோ இல்லை 5 வோல்ட் ஏதோ ஒரு 5 வோல்ட்டோ இல்லை 12 வோல்ட் ரெண்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டிவைஸை சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் டிவைஸை அந்த சார்ஜருக்கு 12 வோல்ட் 2 ஆம்ஸ் கனெக்ட் பண்ண உடனே எனக்கு ப்ளூ கலர் சிம்பிள் மாறிடுச்சு. ப்ளூ இருக்குது அப்படின்னா வந்து இந்த டிவைஸ் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த ப்ளூவே வந்து க்ரீன் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு சார்ஜ் நிற்கும். இப்போ நம்ம வந்து சிம் கார்டு போடலாம். இந்தமாரி நம்ம நேனோ சிம் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதில் இந்த சிம் வந்து எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கட் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கணும். டிவைஸுக்கு மேலே இந்த சிப் இருக்கு இல்லையா, அது இருக்கணும். ஜஸ்ட் நீங்கள் இதை போட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். உள்ளே போய் லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சு. லாக் ஆனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ப்ளூ லைட் வந்து பிளிங்காய் எரியும். அப்படி பிளிங்காய் எரியுது அப்படின்னா வந்துட்டு அது வந்து நெட்வொர்க் சர்ச் ஆகுதுன்னு அப்படின்னு அர்த்தம். நெட்வொர்க் சர்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ளூ வந்து ஸ்டாண்டர்டாக எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இதோட வைஃபை பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்துட்டு இந்த டிவைஸ்க்கு சைட்லேயே பாருங்கள். வைஃபை பாஸ்வேர்டு அதில் கொடுத்துருக்காங்க. ஐபி அட்ரஸ் என்னவோ அது கொடுத்துருக்காங்க. அதோட லாகின்கான பாஸ்வேர்டு யூசர் நேம் என்ன பாஸ்வேர்டு என்னங்கிறது கொடுத்துட்டாங்க இதில். இப்போ நம்ம இந்த காஃப் டிவைஸ் வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் COF1_scopeனு போட்டு ஒரு நம்பர் இருக்குது இல்லையா, இதுதான் இந்த காஃப் டிவைஸ்க்கான வைஃபை நேமு. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு பாருங்கள் பின்னாடியே இருக்கும். இங்கேயே 1லேருந்து 8 வரைக்கும் இந்த பாஸ்வேர்டு பண்ணால் நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த டிஃபால்ட் ஐபியில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இது உங்களுக்கான வைஃபைக்கான பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணுறேன். பாருங்கள் பாஸ்வேர்டு போட்டு ஜஸ்ட் கனெக்ட் கொடுக்குறேன். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கு நெட்வொர்க் சர்ச் ஆகிட்டு இருக்கு. சர்ச் ஆனதுக்கப்புறம் எனக்கு இன்டர்நெட் வந்துடும். இதில் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு உங்கள் சிஸ்டத்துக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த லேண்ட் போர்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்ச் கேபிளை யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்கள் லேப்டாப்புக்கு நீங்கள் வந்து இன்டர்நெட் கொடுக்கலாம். ஜஸ்ட் இதில் இந்த கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு இன்னும் 2 வந்து உங்கள் டிவிஆருக்கோ உங்கள் சிஸ்டத்துக்கோ இதுக்கு வேணால் நீங்கள் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ கொண்டு வரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.